அது இயேசு கிறிஸ்து முதல் அதாவது மெயின் டோரே அதுதான். மெயின் டோர். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு உலகத்துல இன்னொரு குரூப் இருக்கு. எல்லாமே yes we can, yes I can. இன்னைக்கு பிசினஸ் அந்த என்வைரன்மென்ட்ல இருக்கிறவங்க நீங்க பாருங்க, கார்ப்பரேட் இதுல பாருங்க, yes why not, we can, I can. நம்முடைய படிப்பு, நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய செல்வம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய முயற்சிகள் முடியும். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிற நாம், ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? ஆரம்ப நாட்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதிலே, ரட்சிக்கப்பட்ட புதிதிலே அந்த பழைய அனுபவம் நீங்க நல்ல ஆழமாக யோசித்து பாருங்கள். அந்த பழைய அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதுனால ஒரு மாதிரி தாழ்மையா இருப்போம். என்ன நிலைமையில இருந்து நமக்கு தெரியும், என்ன நிலைமையில இருந்து வந்தோம் நமக்கு தெரியும். ஆனால் நாள் ஆக ஆக நாம் ஜெபிக்க, வேதம் வாசிக்க, ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ள, அல்லது ஆராதனை நடத்த, அல்லது பிரசங்கத்தை கேட்க அல்லது கொடுக்க, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க, அதிசயங்களை நான் பார்க்க அந்த தாழ்மை நம்மளை அப்படியே குறைஞ்சு கிட்டத்தட்ட இல்லாத நிலைமைக்கு போய்விடுகிறது. அநேக சபைகளும் சொல்லிக் கொள்ளுகிறோமே தவிர அதை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இல்லை. ஆனால் யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 15:4-5. யோவான் 15:4-5. John chapter 15:4 and 5. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் பரிசுத்தமாய் வாழ, நீதி நிறைந்த வாழ்க்கை வாழ, அன்பான வாழ்க்கை வாழ, தியாகம் செய்கிறவர்களாய் வாழ, ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு பாக்கியமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ, மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் முடியாது, கிறிஸ்துவினாலே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு ஒத்த ஒரு வசனம் தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை சார்ந்து தேவனுடைய சமூகத்திலே சென்று நீங்கள் தொடர்ந்து அதை வாசித்து பாருங்கள். துயரப்படுகிறவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஏழ்மை நிலையை உணர்ந்து, ஆண்டவரே இந்த இடத்திலே நான் தவறி இருக்கிறேன், இந்த இடத்திலே நான் குறைபட்டிருக்கிறேன், இந்த இடத்திலே நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள முடியவில்லை, என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியவில்லை, நான் நீதியாய் வாழ முடியவில்லை என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிற பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை மணிக்கணக்காய் ஆராதித்தாலும் அந்த ஆராதனையிலே அர்ப்பணிப்பு இல்லை என்றால் அந்த ஆராதனையிலே எந்த பிரயோஜனம் இல்லை. நாம் உபவாசித்தாலும் சரி, நாம் ஜெபித்தாலும் சரி, இரவு ஜெபம் செய்தாலும் சரி, எத்தனை மணிக்கணக்காய் நாம் ஜெபம் செய்தாலும் சரி, ஜெபம் அவசியம், அது முக்கியம், நமது சுவாசம். ஆனால் அங்கே தாழ்மையின் ஆவி இல்லை என்றால், உடைந்து நொறுக்கப்படுகிற ஒரு ஆவி இல்லை என்றால், ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிற ஒரு உணர்வு நமக்கு இல்லை என்றால், எத்தனை மணி நாட்கள் நாம் ஜெபம் பண்ணினாலும், எத்தனை நாட்கள் ஜெபம் பண்ணினாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று தாழ்த்துகிற போதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்கிறார். ஏனென்றால் ஜெபம் என்பதே, தயவு செய்து சகோதரர்கள், புதிதாக வந்திருக்கிற சகோதரர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், ஜெபம் என்பதே ஆண்டவரை சார்ந்திருக்கிறதா. இட் இஸ் a sheer dependence on God. இயேசுவை நம்பி நாம் செய்கிற காரியம்தான் ஜெபம், வேறு ஒன்றுமே இல்லை. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறது தான் ஜெபம். தேவனுடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை. அப்படிப்பட்ட தங்களுடைய ஆவிக்குரிய ஏழ்மை நிலை உணர்ந்தவர்கள் தான் மற்றவர்களை சாந்தமாய் நடத்த முடியும். தொடர்ந்து வாசிக்கும் போது நாம் வாசிக்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள், மீக்னஸ். அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு. மீக்னஸ் இஸ் நாட் வீக்னஸ். அது பலவீனம் அல்ல,
அது பெருந்தன்மை, அது விட்டு கொடுக்கிற தன்மை, அது பொறுத்து கொள்ளுகிற தன்மை. இன்னைக்கு ஆபீஸ்ல நம்மளுடைய நல்ல கவனிங்க, பிராக்டிக்கலா இதெல்லாம் நீங்க செய்யணும். நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க அல்ல ஆபீஸ்ல நம்ம கீழே வேலை செய்யறவங்க ஒரு வேலையை வந்து கொடுக்குறாங்க, நம்ம நாளைக்கு சப்மிட் பண்ணும், அவ்வளவு தப்பு அப்படின்னா நம்ம எப்படி வரும்? கெட் அவுட் அப்படின்றோம். ஒன்ன போய் வேலைக்கு வச்சிருக்க, உன்னை வேலை வைக்க ஒரு கழுதைய வேலைக்கு வைக்கல ஐயா, ஒன்னெல்லாம் எதுக்கே வச்சிருக்க அப்படி சொல்லி திட்டுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம்? பரவாயில்ல பரவாயில்ல, லெட் அஸ் ஹேண்டில். என்ன ஆயிரப்போகுது? அந்த கிளையண்ட்டுக்கு போன் பண்ணி நாளை கழிச்சு நான் அனுப்புறேன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். அந்த இடத்துல நாம் மன்னித்து, அந்த இடத்துல நாம் பொறுத்துக் கொள்ளுகிற போதுதான் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் வெளிப்படுத்தும் போதுதான் அந்த மேனேஜர் பிளண்டர் பண்ணிட்ட ஐயா, வேற ஒருத்தர்னா நம்மள வேலையை விட்டே தூக்கி இருப்பாரு, ஆனா பொறுமையா அவரை சகித்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை, நம்மளுடைய ஆவிக்குரிய தாழ்மை நிலைமையை, எளிமை நிலையை உணர்ந்து கொள்ளும் போதுதான் மற்றவர்களுக்கு நம்ம விட்டு கொடுக்க முடியும். இன்னைக்கு சொத்து தகராறு வந்து வீட்டுல, எனக்குள்ளதை கொடு, என்ன கொஞ்சம் அவர் அதிகமா எடுத்துருவார், விட்டனேப்பா தொலைச்சிருவையா, கோர்ட்ல சந்திப்போம் அப்படின்றோம். நம்ம விசுவாசி கோர்ட்ல சந்திப்போம், கோர்ட்ல சந்திப்போம். மத்தவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தா இந்த உலகத்துல இந்த மாதிரி சாந்த குணம் ஏவையா இந்த காலத்துல சாந்த குணம் சமாளிக்க முடியுமா இந்த உலகத்துல? இந்த 21ஆம் நூற்றாண்டுல பார்ப்போம், அவன் அந்த லாயரை பார்த்தா நம்ம இந்த லாயரை பார்ப்போம். இவர் பெரிய ஹைகோர்ட் லாயரு, அவர் எத்தனை கேஸ் டீல் பண்ணிருக்காரு அப்படின்னு 2 பேரும் அப்படி இலக்கி விடுவாங்க. ஓகே நான் விட்டேனேப்பா. ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்தினுடைய மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை வந்துச்சு. ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டாரு, எப்பா நீ வந்து ரைட் போனா நான் லெப்ட் போறேன், நான் லெப்ட் போனா ரைட் போறேன், வீணா எதுக்கியா நமக்குள்ள சண்டை? இன்னைக்கு நம்ம ஏன் ஆபிரகாமை தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லுகிறோம். அதான் ஒரு பெரிய மனிதன், ஒரு மகத்தான மனிதன், ஒரு ஆசீர்வாத மனிதனின் அடையாளம் சாந்த குணம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த மனமகிழ்ச்சினால், சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று சங்கீதம் 37:11 வாசிக்கிறோம். இந்த சாந்த குணத்தை நம்ம ஒன்னும் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. இந்த சாந்த குணத்தை, இந்த தாழ்மையை, இந்த எளிமையை நம்ம ஒன்னும் உற்பத்தி செய்ய முடியாது. நாம் இயேசு கிடத்தில்தான், இயேசு கிறிஸ்துவிடத்தில்தான் நான் கற்றுக்கொள்ள முடியும். வாசிங்கள் மத்தேயு 11:29. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். நல்ல கவனிங்க, இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இளைப்பாறுதல் எப்ப பார்த்தாலும் டாக்டர்ஸ் கிடைச்சு, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, மெடிக்கல் பில்ல இருக்காங்க, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், அது இது, பிரஷர், கொலஸ்ட்ரால், சுகர், அப்பா எல்லாம் என்னன்னா மெயின் ரீசன் வண்டியை ஓட்டிட்டு நம்ம டிராபிக்ல போறோம் பாருங்க. அப்பா ஒருத்தர் அப்படி வந்தா என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படி சொல்லி நம்ம வந்து ஒரு டிராபிக்ல இடையில வரணும் கூட நம்ம பொறுத்து கொள்ள மாட்டோம். பிபி அப்படி ஏறும். ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து வேலை ஆரம்பிச்சாலும் அவன் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும், வச்சுட்டான் அன்னைக்கு நம்மள அப்படின்னு சொல்லி. நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல், ஒரு இளைப்பாறுதல் வேண்டுமென்றால் உண்மையான ஒரு தாழ்மையும் ஒரு சாந்த குணத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக வாசிக்க தம்பி, மத்தேயு 5:6-8 வாசிங்க. 6:8. நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தூய்மையான நீதியான வாழ்வு. ஒரு பாக்கியவானுடைய இரண்டாவது குணநலன் பியூரிட்டி. They are pure in heart, the righteous people. இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன நம்மாலே, நம்முடைய சாமர்த்தியத்தினாலே ஆண்டவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான ஒரு நீதியான வாழ்க்கை வாழ முடியாது, உண்மை. ஆனால்
தேவனுடைய சமூகத்திலே